பிதாவாகிய தேவன் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். அவர் மனுஷனுக்குள்ளே வந்து வாசம் செய்யணும்னா மனுஷனுக்குள்ளே அந்த உன்னதத்தை கொண்டு வரணும். அது இயேசுக்குள்ளே இருந்தபடினால் இயேசுக்குள்ளே வந்து நின்னார். அடுத்து இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் போது உங்கள் ஆவி பிதாவாகிய தேவனின் உன்னதங்களாகிறது. சகல ஆசீர்வாதத்தால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே உன்னதம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பரலோகத்தை குறிப்பது அல்ல. என்னுடைய வியூ நான் உங்களுக்கு சொல்றேன். வேதம் சொல்லுது, சங்கீதம் 113:5 சொல்லுது, அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறார். அப்ப உன்னதம்னா என்ன? தேவன் வாசம் செய்யும் ஸ்தலம். சங்கீதம் 68:18 சொல்லுது, தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப உன்னதம் எங்க வந்துருச்சு? அந்த உன்னதம் எது? இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:10, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். உன்னதங்கள்லாம் வாசமா இருக்கிறாரு. இயேசு சொல்றார் என்னிடத்தில் வாசமாயிருக்கிறார்னு. அப்ப இயேசுக்குள்ள ஒரு உன்னதம் இருந்திருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ள வரணும்னா என்ன செய்யறாரு? இயேசுக்குள்ள உன்னதங்களை என்ன செய்யறாரு? ஏற்படுத்தி. இப்போ நான் வந்து திருச்சி ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே வந்து என்ன செய்கிறேன், ஒரு ஏசியை நான் செட் பண்ணுறேன், அங்கே கட்டில் செட் பண்ணுறேன், ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே மதுரையில் இருக்க லெவல். ஏன்னா நான் அங்கே தங்க போகும்போது அங்கே ஒன்று செட் பண்ணுறோம், அங்கேருந்து சென்னை ஆஃபீஸ் போது சென்னையில் செட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம போகிற ஆஃபீஸுக்கெல்லாம் இந்த செட்டப் அப்படியே கொண்டு போயிட்டு அங்கெல்லாம் நம்ம தங்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பிதாவாகிய தேவன் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். அவர் மனுஷனுக்குள்ளே வந்து வாசம் செய்யணும்னா மனுஷனுக்குள்ளே அந்த உன்னதத்தை கொண்டு வரணும். அது இயேசுக்குள்ளே இருந்தபடினால் இயேசுக்குள்ளே வந்து நின்னார். அடுத்து இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் போது உங்கள் ஆவி பிதாவாகிய தேவனின் உன்னதங்களாக மாறுகிறது. அதனால தான் எல்லாரும் மிரள்றாங்க, மனிதன் பாவத்தில் இருக்கிறான், தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர். இங்கே வந்து தேவன் மனிதருக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். வெளிப்படுத்தல் 23:3 உன்னதம்ன்றது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப வெளிப்படுத்தல் 21:3 வாசிங்க. 21:3 சீக்கிரம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் வந்துருச்சு. அடுத்து அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து. தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து. இதெல்லாம் நடக்கணும்னா இடம் சுத்தமாகாம நடக்குமா? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது, சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லப்பட்ட போது, என் அன்புக்குரியவர்களே, அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயங்களை, இயேசுவை ஆண்டவர் என்று சொன்ன ஒவ்வொரு இருதயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஆவியை உன்னதமாய் மாற்றிவிட்டது. இப்ப உன்னதங்களில் வாசம் செய்கிற கர்த்தர். உன்னதம்ன்ற வார்த்தை வருது, உன்னதங்கள்னு வருது. யோபுல 2 வசனம் வருது, ஒரு வசனத்துல 2 வார்த்தையுமே வருது. அது அப்புறமேட்டு சொல்லி, உன்னதம்னா வேற, உன்னதங்கள்னா வேற. இந்த உன்னதங்களிலே வாசம் செய்கிறாராம். அந்த உன்னதங்களில் வாசம் செய்கிற கர்த்தர் உங்க ஆவி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட போது அவங்க ஆவி என்னவா மாறிடுச்சு? தேவன் வாசம் செய்கிற உன்னதமான இடமா மாறிடுச்சு. இப்ப அவர் வந்து உங்கள்கிட்ட வாசம் செய்கிறாராம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஸோ இவ்வளவு வசனத்தை எதுக்கு நான் சொன்னேன்னா, அந்த உன்னதம் என்பது உங்க ஆவிதான். இப்ப நான் சொல்றேன், எபேசியர் 1:3, அவர் உன்னதங்களிலே எங்க வச்சிருக்காரு? உன்னதம் எங்க இருக்கு? உன்னதங்களிலே அவர் வாசம் செய்கிற ஸ்தலம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இந்த உன்னதங்களிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.